உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கண்மணி, நேத்து நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கியா? வந்து சாப்பிடுங்க. நீங்க கடைக்கு போனோம்ல, டைம் ஆயிடுச்சு. சாரி கண்மணி, அந்த நேரத்துல வேற வழி தெரியல. ப்ளீஸ் என் கூட பேசாம இருக்காத கண்மணி. நான் உங்ககிட்ட பேசலனாலும் உங்களுக்கு செய்ய வேண்டிய எதையும் செய்யாம இருக்க மாட்டேங்க. இதோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன். உங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சு போட்டுருவேன். உங்களுக்கு என்ன சாப்பாடு தேவையோ அதை சமைச்சு வச்சிருவேன். இந்த வீட்டை கூட்டுறது, பெருக்கிறது, அந்த மாதிரி இன்னும் என்னென்னலாம் வேலை இருக்கோ அதெல்லாம் நான் செஞ்சிருவேன். ஏன்னா இந்த வீட்ல என்னோட பொசிஷன் என்னங்கிறது நேத்து நான் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் அப்படிதான் நடந்துக்கணும். கண்மணி, அப்படிலாம். ஆமாங்க, நான் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி தானுங்க. என்ன பழக்கமா வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம்னு ஒண்ணு இருக்கும். வீட்டுக்கு வெளியே தங்க வச்சிருப்பாங்க. இங்க நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். இதோ சம்பளத்துக்கு பதிலு இதோ இந்த தாலி என் கழுத்துல இருக்கு. அவ்வளவுதாங்க. இதை தாண்டி எனக்கு இங்க என்ன மரியாதை இருக்கு? போதுங்க, விடுங்க. கண்மணி ப்ளீஸ், இங்க பாரு, இங்க பாரு. இப்படி எல்லாம் பேசாத கண்மணி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. கடையில இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி நான் ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும்ங்க. நான் இந்த வீட்டு மருமக இல்லையா? உங்க பொண்டாட்டி இல்லையா? சாரியே கேக்குறதா இருந்தாலும் அத நீங்க தனியா கூப்பிட்டு கேட்க சொல்லிருக்கலாம். அத்தனை பேர் முன்னாடி எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த கடையோட முதலாளி அம்மான்னு நான் அங்க சொன்னேன். நீங்க தானங்க சொன்னீங்க. நான் அதெல்லாம் நம்பிதானே அந்த கடையில எனக்கும் உரிமை இருக்குன்னு கைய நீட்டினேன். அத நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா அதுக்காக அந்த கடையில இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலைய நீங்களும் உங்க தம்பியும் உருவாக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் என்ன எப்படி பாப்பாங்க? நாங்க எப்படிங்க வருவேன்? வேண்டாங்க, என்ன விட்டுருங்க. நாளைக்கே நான் இந்த வீட்ல இருக்கிற வேலைக்காரங்க கிட்ட நான் ஏதாவது கோமா நடந்துக்கிட்டாலும் எனக்கு அதானே நடக்கும். அதான் இந்த வீட்ல ஒரு மூலையில அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களை நான் நம்பினதுக்கு நீங்க எனக்கு பெரிய நல்லது பண்ணிட்டீங்க. போதுங்க, போதும். கண்மணி, கண்மணி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நீ என் கூட கடைக்கு வா. வேண்டாங்க. எதுக்கு? நான் மறுபடியும் கடைக்கு வந்து அவமானப்படுறதுக்கா? இங்க பாரு, தயவு செஞ்சு என் கூட கடைக்கு வா. உன்னை கெஞ்சி கேக்குறேன். லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடு. ப்ளீஸ் கண்மணி, என் கூட வா ப்ளீஸ். ஏ கண்மணி, ஏன் அங்கேயே நிக்கிற? இது நம்ம கடை, நீ வா உள்ள. இல்லங்க, நான் வர விரும்பல. நான் போறேன். கண்மணி வான்னு சொல்றேன்ல, வா. எங்க? வா, உள்ள போ. இது நம்ம கடை, நீ உள்ள போ. நீ வா. வணக்கம் தம்பி. ம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்ண்ணா. வா. குட் மார்னிங்ண்ணா. வணக்கம் குட் மேடம். மார்னிங் மேடம். குட் மார்னிங்ண்ணா. வா. வணக்கம் தம்பி. வா கண்மணி, உட்காரு.
எங்க இல்லங்க. உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. வா உட்காரு. உட்காரு உட்காருன்னு சொல்றேன்ல. முத்தண்ணா தம்பி இங்க வாங்க. ஆ என்ன தம்பி சொல்லுங்க. இனி நீங்க இங்க வேலை செய்ய வேண்டாம், கிளம்புங்க. ஆ? என்னாச்சு தம்பி? அதான் எல்லாத்தையும் பேசி. இல்ல, இனி நீங்க இங்க வேலை செஞ்சா சரியா இருக்காதுன்னு தோணுது. ம், நான் சொல்றத கேப்பீங்கல்ல? நான் உங்க தம்பி மாதிரி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இல்லனா முதலாளி மாதிரி சொல்ல வேண்டி வரும். ம். அதுக்காக உங்களை நடுரோட்ல நிக்க விட்டுற மாட்டேன். வெங்கடேஷ் அண்ணங்கிட்ட பேசியிருக்கேன். எழுத்த கடை தானே அது. உங்களுக்கு அங்க இருக்கிறவங்கள நல்லாவே தெரியும். இங்க விட 5000 கூட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அங்க போய் வேலைக்கு சேர்த்துக்கோங்க. நான் போங்கண்ணா, சங்கடப்படுத்தாதீங்க. ஆ, அப்புறம் இத பிரச்சனையை மாத்த வேணாம், சரிங்களா? கிளம்புங்க. ஆ. ம். ஆ. எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஒரு முதலாளியா நான் எடுக்கிற டிசிஷன் இது. இத கேள்வி கேட்கிற உரிமை யாருக்கும் இல்ல. கேட்டுச்சா? முத்துனா, ஆ? இங்க வாண்ணா. வாண்ணா. தம்பி எங்க போறீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, பக்கத்துல தான். உள்ள வாங்க. இல்லை தம்பி, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.